தளபதி அவர் வந்து உங்களுக்கு கோச்சா பண்ணியிருப்பாங்களே ஒரு படத்தில், இப்போ அவர் வந்து இறங்கி விட்டார் அரசியலில். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ரொம்ப ரொம்ப பிரேவஸ்ட் டிசிஷனாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பீக் ஆஃப் த மொமெண்ட்டில் எப்படி ஒரு டிசிஷன்றது வந்து. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் நரேன் அவர்கள் டு த ஸ்டேஜ். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ப்ளீஸ் வெல்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஸோ இந்த படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் எல்லாரோட லைஃப்லையுமே நடந்திருக்கும். அது வந்து கார் வச்சிருந்தா தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது. 2 வீலராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன வெஹிக்கிள் வச்சிருந்தாலுமே அதுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அது வந்து பயங்கரமாக ஒர்க்கே பண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மைண்ட் டென்ஷன்லாம் வந்து கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டோரி வந்து எடுத்து அது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எல்லாருமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை கொடுத்து எல்லார் மக்கள் மத்தியிலையும் வந்து போய் ரீச் ஆன ஒரு படம் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்க்கிங். ஸோ பார்க்கிங் மூவி டீம்லேருந்து நமக்கு நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ஹானர் பண்ண வேண்டிய ஒரு தருணம். ஸோ முதலாவதாக பார்க்கிங் மூவி டீம்லேருந்து வெர்சடைல் ஆக்டர் MS பாஸ்கர் சார் அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலோட மேடைக்கு வெல்கம் பண்ணலாம். The Behind Woods Gold Hall of Fame actor in a supporting role 2023, MS Bhaskar for Parking. ரொம்ப சூப்பராக ரோல் ப்ளே பண்ணி எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு ஃபேவரட்டான ஆக்ட்ரஸாக திரும்ப அவங்க மக்கள் மனசில் போய் உட்காந்த இந்துஜா அவர்களையும் ஒரு பெரிய கைத்தலோட ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். ப்ளீஸ் வெல்கம். The Behind Woods Gold Hall of Fame actress in a lead role 2023, Induja for Parking. நம்ம இன்வைட் பண்ண போகிறது ஆல்ரெடி இடத்த வச்சு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை இவ்வளோ சூப்பராக வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு பர்சனல் லைஃப்பில் அந்த பாதிப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் ஒரு பெரிய கைத்தரோட லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்கள் டு தி ஸ்டேஜ். The Behind Woods Gold Hall of Fame filmmaker 2023, Ramkumar Balakrishnan for Parking. Congratulations to Parking movie team and Naren sir, thank you so much for waiting. So இந்த படம் MS பாஸ்கர் சார் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டதுக்கான காரணம் உங்க லைஃப்ல இந்த மாதிரிலாம் யாராவது ஒருத்தங்க டார்ச்சர் கொடுத்துருக்காங்களா? வணக்கம். இந்த பார்க்கிங் அப்படின்ற பிரச்சனை எல்லாருடைய லைஃப்லையுமே நிச்சயமாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னாக்கா வண்டியே இல்லாதவங்களாக இருக்கணும், இல்லை வந்து எங்கேயாவது மைதானத்தில் குடியிருக்கிறவங்களாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்கும் உண்டு, எங்கள் வீட்லேயும் உண்டு. அது அநேகமாக வந்து எல்லாருக்குமே இருந்திருக்கும். என்னுடைய மகளுக்கும் இருந்திருக்கும், என்னுடைய மகன் ராம்குமாருக்கும் இருந்திருக்கும். மகளுக்கு இருந்திருக்கோ இல்லையோ ராம்குமாருக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். அதனால தான் இப்படி ஒரு கான்செப்ட் அவருக்கு தோணி இருக்குது. அதனால தான் இந்த படத்தை வந்து இவ்வளவு பர்ஃபெக்டாக, இவ்வளவு கரெக்டாக, என்னென்ன கஷ்டங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ரொம்ப யதார்த்தமாக அவரால் இந்த படத்தில் காமிக்க முடிஞ்சுது. எனக்கும் நிச்சயமாக அந்த பிரச்சனை இருந்திருக்கு, இப்போவும் இருக்குது. இப்போ கூடவா இருக்கு? இல்லை, இப்போ கூட இல்லை, எப்போ கூடவுமே உண்டு. அது பார்க்கிங்னாலே பிரச்சனை தான்ற மாதிரி. நிச்சயமாக அது தவிர்க்கவே முடியாது. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து நிச்சயமாக நம்ம வண்டியை நிறுத்துறதுக்கு போகும்போது அங்கே ஏதாவது ஒரு வண்டி இருக்கும், அதை கொஞ்சம் நவுத்த சொல்லுங்கம்மோ, ஏன் நீங்கள் அங்கே போய் நிறுத்துங்கம்பாங்க. இதெல்லாம் இருக்குது இல்லையா? அதனால் அது ஒரு
தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை தான். இல்லை சார், பார்க்கிங்கில் வந்து ஆக்சுவலி மூவியில் ஒரு சீன் இருக்கும், இந்த மாதிரி அவங்க வந்து பார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி டக்கு நம்ம பார்க் பண்ணோம், அதனால் ஆஃபீஸ் லீவ் போட்டால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆன தருணங்கள்லாம் இருக்கா? பார்க்கிங் இஷ்யூலாம் முன்னாடி இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் நடந்திருக்கா? நிச்சயமாக நடந்திருக்குமா, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதாவது வேகமாக வந்து பார்க் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஈகோ தானே. நான் வந்து அதை நான் ஆஃபீஸை வந்து இப்போ எனக்கு வந்து 2 கண்ணு போனாலும் பொறுத்து எனக்கு அரை கண்ணாவது போகணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே ஒரு ஈகோ தானே. அந்த மாதிரி பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டு, இருந்திருக்கு, இப்போவும் இருக்குது. என்ன பண்ண முடியும்? அந்த அளவுக்கு வந்து வாகனங்கள் நிறைய ஆகிப்போச்சு, மனிதர்கள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க, இடங்கள் ரொம்ப சுருங்கி போச்சு. அதனால் வந்து இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஸோ இந்துஜா படத்தில் நடிக்கும்போது பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி நாங்கள் நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ணிட்டோமோ, உங்கள் படத்தில் நடிக்கும்போது இந்த சீன் சூப்பர், இது நடந்திருக்கா, இங்கேயும் சூப்பராக சீன் வைக்கிறாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சீன் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க் யூ பிஹைண்ட் நோட்ஸ் ஃபார் திஸ் டோக்கன் ஆஃப் அப்ரிஷியேஷன். எனக்கு வந்து ரிலேட் ஆனதுன்னு பார்த்தா மெயினாக பார்க்கிங் வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ரிலேட் ஆகும். ஆனால் எனக்கு வந்து அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் வந்து ஈவன் மோர் இட் வாஸ் வெரி மச் ரிலேட்டபிள். ராம் அவங்க வந்து இந்த உமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் இந்த ஸ்டோரி, இப்போது மென் வந்து ஈகோவில் வந்து அவங்க என்ன எக்ஸ்ட்ரீமிட்டி போனாலும் எப்போவுமே வந்து அந்த உமனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அன்செடாகவே இருந்திருக்கு, எதுவுமே தெரியாமல் இருக்கும். ஆனால் அவங்க வந்து ரொம்ப நிறையா கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை எக்ஸ்ப்ளோர் பண்ணது அண்ட் எல்லா கைண்ட் ஆஃப் ஜென்ரேஷனையும் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு திங்காக இருந்தது. இட் வாஸ் லைக் வெரி ரிலேட்டபிள். ஸோ டைரக்டர் சார் அந்த ஒரு 6 to 7 அடியை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் ரெடி பண்ணி அது ஒரு படமாக கொடுத்து அது வந்து ஹிட்டும் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஆடியன்ஸ்க்காக தான் ஒரு படம் பண்ணோம், அது முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு கனெக்டடாக இருக்கணும்னு பண்ணோம். பட் அதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து அவங்களுக்கு ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நான் அக்செப்ட் பண்ணேன். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து அவங்க இதே மாதிரி என்னோடய லைஃப்பில் நடந்தது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ட்ரெய்லர் வந்ததுலேருந்தே வந்து அது கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஓகே, நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இப்போ அதை விட அதிக இப்போ பொறுப்பு இருக்குது, அடுத்து இன்னும் நான் இதை வந்து அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ஓகே ஃபைன். ஸோ உங்கள் ரியல் லைஃப்பில் இது மாதிரி கோ த்ரூ பண்ண ஒரு இன்சிடென்ட் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? ஸ்டோரியே வந்து அவரோட கதை தான். இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போல், ஆனால் வந்து இதில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஏதோ நமக்கு நடந்தது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடந்தது, அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தான். ஸோ நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒரு வீட்டுக்கும் என்னோடய வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ்க்கும் பயங்கர சண்டையாச்சு கார் பார்க் பண்ணும்போது. இத்தனைக்கு அந்த இடம் ரொம்ப காலியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரேண்டமாக அங்கே கார் நிறுத்தினதுக்கு அவ்வளோ பிரச்சனை நடந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட ஆஃபீஸில் ஆப்போசிட்டில் வந்து ஒரு 2 ஃபேமிலி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ எதுக்கு இவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க பார்க்கிங், ஆனால் அவங்க பார்த்தா அந்த சண்டை போட்டுக்கிற மாதிரியான அந்த லுக்கே இல்லை, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தாங்க. பட் அவங்க பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒரு இது தாண்டி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையுமே இதை பற்றி நம்ம கேட்கும்போது ஓகே இது பயங்கரமாக எல்லாருக்கும் இது வந்து ரிலேட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணேன். ஸோ அந்த மாதிரியான சின்ன 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 இன்சிடென்ட்ஸ்லாம் வச்சு இது எக்ஸ்ட்ரீமாக போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் அந்த படம் பண்ணேன். அந்த ஒரு விஷயம் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ். ஸோ இந்துஜா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதாவது தளபதி அவர் வந்து உங்களுக்கு கோச்சா பண்ணியிருப்பாங்களே ஒரு படத்தில், இப்போ அவர் வந்து இறங்கி விட்டார் அரசியலில். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்கள் என்னவென்று நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். இதை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை, அந்த அனுபவமும் இல்லை. பட் ஆனால் எனக்கு அவர் அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப பிரேவஸ்ட் டிசிஷனாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பீக் ஆஃப் த மொமெண்ட்டில் எப்படி ஒரு டிசிஷன்றது வந்து இட் வாஸ் லைக் வெரி வெரி பிரேவஸ்ட் மூவ். அவரோட லைஃப்லேயே ஒரு பிரேவஸ்ட் மூவ்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு ஜென்யூனான இன்டென்ஷனோடு வரும்போது அஃப்கோர்ஸ் எனிஒன் லைக் நல்லது பண்ணணும்னு வரும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நம்புறேன். சூப்பர். என் படத்தில் வந்து உங்களோட அந்த சீன்ஸ் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் தான், அந்த ப்ரெக்னென்ட் விமனாக அந்த லாஸ்ட் டெலிவரி டைம்லலாம் வந்து அவ்வளோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சீனாக இருந்திருக்கும் அது நடிக்கிறதுக்கு. உங்களுக்கு அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது, இல்லை எவ்வளோ நாள் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு? ஆஸ் அ ப்ரெக்னென்ட் விமனாக ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ட்ரைனிங்னா எனக்கு பெருசாக ட்ரைனிங்லாம் எடுக்கல. பட் ஆனால் கேட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி ப்ரெக்னன்சி அப்போது அந்த எண்ட் ஸ்டேஜில் வரும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது அப்போது
பெயினோட அந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும், அப்போது அவங்க சொன்னாங்க இந்த பெயின் வந்து இந்த அளவுக்கு இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் பிரேக் ஆகும், அண்ட் மூட் வந்து அந்த டைமில் வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்னு ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஒரு ரைட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கும் டுகெதராக, ஒரு சிங்கிளாக ஒரு பர்டிகுலர் எமோஷன் இருக்காது. ஸோ இட் வில் பி அ ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு தெரியல, பிகாஸ் இந்த கேரக்டர் வந்து அகேன் நான் என்னோடய ஏஜ்க்கு ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ஸோ எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்து அப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஐ ஜஸ்ட் டிட் இட். ஐ திங்க் ராம் அவங்க வந்து அந்த ஸ்டோரியை அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாங்க. ஸோ வி ஹாவ் நத்திங் பட் டு த பெஸ்ட். நிறைய அரகன்ஸ் செய்யறனால மூவிஸ்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல சார், உங்களோட அந்த அட்வைஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும், ரீல்ஸெல்லாம் போட்டு ஷேர்லாம் பண்ணிப்பாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க? இல்லை, அதாவது பாராட்டும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி மீம்ஸ் போட்டு அவங்க வந்து திட்டும்போதும் அதையும் எடுத்துக்கணும் இல்லையா? நான் சொல்ல கேட்டுங்க, பிஎஸ் வீரப்பான்னு ஒரு பெரிய நடிகர் இருந்தார், பெரிய வில்லன் நடிகர். அவர் வந்து அவர் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தடவை போயிருக்கிறாரு. அப்போது அவர் ஒய்ஃபோட வந்து தியேட்டருக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஆடியன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இந்த சண்டாளம் வந்துட்டானா அப்படின்னாங்களாம். அதுலேருந்து அவங்க ஒய்ஃபு ஐயா நடித்த படத்தை வந்து அவர் கூட தியேட்டருக்கு போய் பார்த்ததே கிடையாதான். ஸோ அதுதானே அந்த கேரக்டருடைய சக்ஸஸ். இப்போ நான் செல்வியில் வந்து ஆண்டவர்லிங்கமாக நடிக்கும்போது வந்து எனக்கு வீட்டில் சாப்பாடு போட மாட்டேன்ட்டாங்க, அதில் வில்லனாக நடிக்கும்பொழுது. பட்டாபியா நடிக்கும்போது நான் காதில் கையை வச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது எல்லாருமே ரசித்தாங்க. செல்வியில் ஆண்டவர்லிங்கமாக வில்லனாக நடிக்கும்போது, அதாவது வில்லனாக நடிக்கும் வந்து அவர் வந்து திட்டு வாங்குறாருனாக்க அது பாராட்டுக்கள் அந்த கேரக்டருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். மீம்ஸில் வந்து திட்டுறாங்க, கொள்கிறாங்க, நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அதையும் நம்ம வந்து ஒரு பாராட்டாக தான் எடுத்துக்கிட்டோம். அப்படின்னாக்க வந்து நிச்சயம் என்ன இப்படி திட்டாங்க அப்படின்னு நமக்கு அந்த இடத்துல அந்த ஈகோ வந்துனாக்க அது வரக்கூடாது இல்லையா? அவ்வளோதான், அந்த மாதிரி தான். திட்டுறதும் சரி, பாராட்டுறதும் சரி, இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஸோ ஸ்ட்ரிக்டான ஃபாதராக வந்து படங்கள் நடிக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். எம்எஸ் பாஸ்கர் சார் ரியல் லைஃப்பில் என்ன மாதிரியான ஒரு ஃபாதர்? ரியல் லைஃப்பில் உண்மையை சொல்லணும்னாக்க வந்து நான் கொஞ்சம் ஜாலியான ஆள், கொஞ்சம் ஃபுட்டி, தின்னுக்கிட்டே இருப்பேன் ஏதாவது. அப்படியா? நம்ம எங்கேயாவது ஏதாவது பார்த்துட்டேன்னா இலந்த பழம், பனங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் பார்த்தாக்க சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் இறங்கி. அது எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் சரி வண்டியில் வாங்கி அதை வச்சு தின்னுக்கிட்டு தான் போவேன். அது ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். என் பொண்ணும் பையனும் திட்டுவாங்க, என்னப்பா நீங்கள் இது மாதிரி தின்னுக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு குண்டாகிட போகிறீங்க. நான் அப்புறம் குண்டாவாயிட்டேன், அதெல்லாம் கிடையாது. ஃபிட்டு சார், அதெல்லாம் கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ அதை சாப்பிட்றணும், அவ்வளோதான். அது ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் பங்களா, காரு, அது இது எதை வாங்கி வச்சாலும் கடைசியில் ஒன்றும் கிடையாது. நமக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிட்ற வரைக்கும் உண்டான ஆரோக்கியத்தை கேள்டா கண்ணா அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாதுமா. நான் ரொம்ப சாதாரணமாக இருப்பேன், வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி. நான் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பேன். எங்கேயாவது போயிட்டே இருக்கும்போது ஒரு டீ கடை பார்த்துட்டேன்னா இறங்கி டீ குடிப்பேன். அந்த மாதிரிலாம் உண்டு. அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஓகே, நீங்கள் ஒரு ஃபுட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த அதர் சைடு எங்களுக்கு இன்றைக்கி தான் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ டேரக்டர் வந்து இங்கே கொஞ்சம் அப்படியே அமைதியாக ஒரு சைலண்ட் டைப்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். மூவி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி தானா, இல்லை அவார்ட் செரிமனியில் மட்டும்தான் அப்படி இருக்காரா? இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஸ்பாட்டில் எப்படின்னு கேட்டிங்கனாக்க அந்த சீனு, அந்த ஷாட்டு, அந்த கான்சன்ட்ரேஷன்லேயே இருப்பாப்புல. இந்த ஷாட் டக்குன்னு முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன அப்படின்றது அது ஒன்று. ரெண்டாவது ஜிஜு கேமராமேன், இவருடைய அசிஸ்டன்ட்ஸு, அப்புறம் எல்லாருமே நாங்கள் எங்கள்கிட்டலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாப்புல. சார் இந்த ஷாட் இப்படி வச்சுருக்கேன் சார், இது நீங்கள் இந்த இடத்துல இந்த டைலாக் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது பெட்டராக டைலாக் தோணுச்சுனாக்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பாப்புல. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு நம்ம நோட்டாவிலேருந்து எனக்கு பழக்கம் ஆனந்த் சங்கர்கிட்ட இருக்கும் பொழுதுலேருந்து. இப்போ வந்து அவர் டைரக்டர் ஆனதுக்கப்புறமா இன்னும் கூடுதல் பொறுப்பு, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணார் அதை. அப்படிங்கிறது தான் நான் வந்து அவர் என்னுடைய மகனை எதிர்க்கவே உட்கார வச்சுட்டு நான் சொல்கிறேன். இஸ் எ வெரி குட் டைரக்டர். நிச்சயமாக வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய டைரக்டராக வருவார், ஆண்டவன் அருளால், எல்லாருடைய ஆசீர்வாதத்திலே. சூப்பர். ஸோ சார் கிட்டேருந்தே வந்து அந்த ஒரு விஷஸ் வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்து இன்னும் பெரிய பெரிய லெவலில் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். வேறு யாராவது கேள்வி எதுவும் கேட்க போகிறாங்களா? இறங்கி போனதுக்கப்புறம் கேட்க போகிறாங்க. கொஸ்டின் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ரெடியாக இருக்கீங்க? ஓகே, கேட்டுருங்க. சார் வணக்கம் சார். எல்லா டேரக்டர்ஸுமே ஒரு ரைட்டரை பேசிக்காக ஃபாலோ பண்ணி தான் ஒரு பெஸ்ட்டு ஃபிலிமை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரைட்டரை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. சில ரைட்டர்ஸ் மட்டும் நீங்கள் லிஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் ஃபாலோ பண்ண எக்ஸாம்பிளாக சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சார். கொஞ்சம் ரைட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணுங்கள் சார்.
இல்லை பர்டிகுலராக ஒரு ரைட்டரை ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ற அதுக்கு கிடையாது. நான் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக புக் படிக்கிறதா இருக்கட்டும், படங்கள் பார்க்குறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப கம்மியாக தான். நான் கம்மியான பர்சன் தான் அதெல்லாம். ஸோ நான் இந்த ரைட்டரை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கதை எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு கதை கிடச்சிது, ஸோ அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்தது, ஈகோ வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தது. ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ என்கேஜாக பண்ண முடியுங்கிறத நம்ம சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட அவங்களோட அனுபவத்தை கேட்டு அப்படி ரெடி பண்ணது தான். பர்டிகுலராக இந்த ரைட்டர் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. மேபி இது வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் கூட போயிருக்கலாம். ஏன்னா இது ஒன்லி வந்து 1-on-1 அந்த மாதிரி தான் கதை. ஸோ இது மேபி ஒர்க் அவுட் ஆகாமல் கூட போயிருக்கலாம். பட் அதில் முடிஞ்ச அளவுக்கு சீன் எவ்வளோ இம்பேக்டாக வைக்கணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப இதாக இருந்தோம், கவனமாக இருந்தோமே தவிர இந்த ரைட்டரை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து இப்போ நாங்கள் சொல்கிற அந்த ரைட்டர் தான் ஃபாலோ பண்ணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்க உங்களுக்கு பயங்கர இம்பேக்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணலாம். ஸோ இவங்களோட ரைட்டர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது, உங்களுடைய இம்பேக்ட் தான். ஹாய் சார், நான் சுதீர். இது மாதிரி பார்க்கிங் மூவி வந்து ஓடிடியில் பார்த்துருந்தேன். ஹரிஷனா ஆக்டிங்கும் சரி, இந்திஜா ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்னோடய கொஸ்டின் வந்து உங்களுக்கு தான். இந்த மாதிரி ஸ்டோரி லைன் வந்து ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சு சார் உங்களோட மூவி இது, பட் ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் சூப்பராக கேரி த்ரூ பண்ணியிருந்தீங்க மூவி. அதை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுங்களா? இது ஒரு சின்ன ஐடியா தான். ஸோ எல்லாருமே இது ஃபஸ்ட்டு இது பார்க்கிங் வச்சு ஒரு படம் அப்படிங்கும்போது எல்லாருமே இதை எப்படி ஒரு 2 மணி நேரம் இதை வந்து ஒரு கதையை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அந்த இது எனக்குள்ளேயுமே இருந்தது, இது எப்படி பண்ண போகிறோம், இது எவ்வளோ சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்து இதை எழுத ஆரம்பித்தோன்னே எல்லாமே யூஸ்வலாக இது ஏன் நமக்கு கனெக்ட் பண்ணிக்கிறோன்னா, நம்ம எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு சீன் எடுக்கிறோன்னா அந்த சீனில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக எழுதுனது தான். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த கேரக்டரோட பேக்ட்ராப் ஸ்டோரி எல்லாமே எழுதிட்டோம். ஹீரோ கேரக்டராக இருக்கட்டும், MS பாஸ்கர் சார் கேரக்டர், இவங்க கேரக்டர் எல்லாத்துக்குமே ஒரு பேக் ஸ்டோரி எழுதணுன்னா இந்த கேரக்டர் எப்படி அதுக்கு பிஹேவ் பண்ணுவோம், எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஸோ இவருக்கு எது வீக்னஸ் எது ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல அதுதான் நிறையா ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோரி எழுதும்போது இதுக்கு இந்த விஷயத்துக்கு இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருச்சு. ஸோ நிறைய வெர்ஷன் நிறைய டிராஃப்ட் போச்சு, நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், ஏடி டீம் ரைட்டிங் டீம்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருந்தது. ஒரு சீன் நார்மல் சீனாக இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் இம்பாக்டாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தோம். ஸோ அது அப்படி தான் பார்க்கிங் வந்து. தேங்க்யூ சார். அந்த பார்க்கிங் பத்தில் ஒரு கார் இருக்குல்ல, ரெட் கலர் காரோ ப்ளூ கலர் கார், அப்போ அந்த கார் வந்து யாருக்கிட்ட சார் இப்போ இருக்குது, அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். ஒரு கார் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்குது, இன்னொரு கார் கேமராமேன் கிட்ட இருக்குது, அவர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓகே சார், தேங்க்யூ. எங்கிறது இந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் தோணுது எனக்கு தெரியல. இல்லை, இது கரகாட்டக்காரன் படம் இப்போ தான் பார்த்தீங்களேன்னு. ஓகே, ஸோ உங்ககிட்ட இருந்து அடுத்த ஒரு படம் வரப்போகுது அப்படின்னா, இப்போ பார்க்கிங்கிற ஒரு இஷ்யூ எடுத்து வச்சு நீங்கள் பண்ணீங்களே, அது மாதிரி அடுத்த படமும் ஏதாவது ஒரு இஷ்யூ பேஸ் பண்ண ஒரு படமாக இருக்குமா, இல்லை கமர்ஷியல் லவ் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா? இல்லை, கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் பேஸ்டு ஸ்கிரிப்ட் தான். ஆனால் வந்து அது வந்து கண்டிப்பாக ஒரு எமோஷன் இருக்கும். ஏன்னா இங்கே எமோஷன் மட்டும்தான் எல்லாரையுமே ஈஸியாக கனெக்ட் பண்ணும், அது ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். கண்டிப்பாக எமோஷன் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரைட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அது டிசைட் பண்ணும், அது எந்த ஸ்கேல் எப்படி யாருக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த பொறுப்பு இருக்குது, அது பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அதான் பார்ப்போம். இப்போ வந்து பாப்பி மேட்ரஸ் சார்பாக ஒரு கிஃப்ட் ஒன்று உங்கள் மூவி டீமுக்கு ஒன்று வரப்போகுது. ஸோ உங்ககிட்ட தான் அந்த ஒரு மெயினான கொஸ்டின் கேட்கணும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பேஸ் பண்ணி தான் அந்த கிஃப்ட் அவங்களுக்கு போகும். ஸோ படத்தில் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு பர்சன், சரியாக தூக்கம் கூட இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு பர்சன் அப்படின்னா யார்? கேன் பி கேஸ்ட் அண்ட் க்ரூவில் வந்து நீங்கள் யாரை வேணால் சொல்லலாம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆர் ஆர்டிஸ்ட் யாரை வேணால் நீங்கள் சொல்லலாம். இல்லை, அது நான் சொல்கிறேன். எஸ் சார். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் தூக்கம் இல்லாமல் ஒர்க் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னாக்க ராம் தான், டேரக்டரே தான். ஆமாம். எனக்கு தூக்கம் வரும். நைட்டு வந்து எங்களுக்கு முடிகிறதுக்கு எப்படியும் ஒரு 2 மணி ஆகும். 2 மணி ஆனோடனே அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி போனதுக்கப்புறமா மறுநாள் சீன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாத்தையும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தூங்கிக்க மாட்டார். நான் கூட ஒரு நாள் சத்தம் போட்டேன், கொஞ்சம் தூங்குங்க ஐயா, கண்ணுக்குன்னெல்லாம் பாருங்க ஐயா எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் உரிமையாக நான் கொஞ்சம் கோச்சிக்கிட்டேன். பட் நான் வந்து 2 மணிக்கு அனுப்பிச்சாலும் நான் 6 மணிக்கு லொக்கேஷனுக்கு வந்துடுவேன், அது வேறு விஷயம். பட் இவங்க அதுக்கப்புறமும் நின்று அதுக்கப்புறமும் எல்லாம் மறுநாளுக்கு உண்டான பிளான் பண்ணிவிட்டு இத்தனை மணிக்கு இந்த ஆர்டிஸ்ட் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இவருக்கு அடுத்ததாகனாக்கா இவருடைய க்ரூ அதுக்கப்புறமா பார்க்க போனாக்கா வந்து மிஸ்டர் முருகேசன் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவரும் சரியாக தூங்கியிருக்க மாட்டார். அதுதான் வேறு ஒன்றும். இப்போ எங்களுக்காவது மத்தியானத்தில் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு கேரவனில் ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை அங்கே சேரில் உட்காந்து கண்ணை மூடுறதுக்கோ
ஏதோ ஒரு வழி இருக்கும், அவங்களுக்கு அது கிடையாது. ஸோ தூக்கம் இல்லாமல் உழைத்தது யாருன்னு கேட்டாங்க, என்னுடைய மகன் ராம்குமார் தான். அவர்தான். அப்படின்றதுனால அவருக்கு பாப்பி மேட்ரஸ் சார்பாக இந்த பில்லோ உங்களுக்காக வந்து ஒரு சின்ன கிஃப்டா நாங்க பிரசன்ட் எதுக்கு தூங்கத்துக்கு அங்கேயே போட்டேன் இல்ல சார், ஸ்டேஜ்லேயே. இந்த பில்லோ யூஸ் பண்ணி நீங்க நல்லா தூங்கி எந்திரிச்சு அடுத்து இதே மாதிரி சூப்பர் சூப்பர் படமா நீங்க அடுத்து நிறைய பொறுப்பு இருக்குது, நிறைய பண்ணணும், வேலை பார்க்கணுங்கும் போது இப்போ தலகாணி கொடுத்து தூங்க சொல்லிட்டு இல்ல சார், ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து இன்னும் சூப்பரா கொடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இந்துஜா லைட்டா அப்படி கொஞ்சம் லைட்டா பொறாமையா பார்க்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன்ல பார்சல் பண்ணி நாங்கள் அனுப்பி சொல்றோம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகேன் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஃபார் பார்க்கிங் மூவி டீமுக்காக. அண்டு இன்னொரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த கதை எழுதிட்டு இந்த கதையை வந்து நான் போய் பிச் பண்ணும்போது இதை ஒரு ஹீரோ அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? ஏன்னா இதில் வந்து ஒரு ரொம்ப நிறைய இந்த டார்க் ஷேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு ஹீரோவை அக்செப்ட் பண்ணிப்பாங்களாங்கும்போது அது எனக்கு ஹரிஷ் அண்ணா வந்து இந்த படத்துக்கு வந்துட்டு அவர் பெருசாக சப்போர்ட் பண்ணது எனக்கு ப்ரொடக்ஷனாகவும் சரி, பட்ஜெட்டாகவும் சரி, இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இப்போது அவரு உள்ளே வரலை அப்படிங்கும்போது இந்த படம் எனக்கு இவ்வளோ விஷயங்கள் கிடச்சிருக்குமாங்கிறது சந்தேகம் தான். அதே மாதிரி எழுதின அந்த ஸ்கிரிப்டை வந்து இவங்க எலிவேட் பண்ண விதங்கள் அதுதான் ஆடியன்ஸ் கிட்ட இன்னும் அழகாக கொண்டு போயிருக்கு. சாராக இருக்கட்டும், இவங்க இந்துஜாவாக இருக்கட்டும், ஹரிஷ் அண்ணனாக இருக்கட்டும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப டைட்டான ஒரு ஷெடியூல் அப்போது. ஸோ அதோட ஷூட்டை வந்து பிரேக் பண்ணிவிட்டு எங்கள் படத்துக்கு வந்து அவர் பண்ணார். ஸோ ஒன்லி எங்களுக்காகவும் இந்த கண்டென்ட்டுக்காகவும் அவர் வந்தார். ஸோ அதனால் அவருக்கு ஒரு பெரிய, அவர் இன்றைக்கி வர முடியல, வேறு ஒரு பர்சனல் ஒர்க்னால வர முடியல. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோடய ப்ரொடக்ஷன், ஏன்னா இது ஃபஸ்ட்டு என்னுடைய ஸோ என்னோடய ப்ரொடியூசர் அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே நான் இங்கே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. பார்க்கிங் படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய தமிழ் ரசிக பெருமக்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் என்ன பேசுனது போகிறோன்னு கைத்தட்டுறீங்களா? எப்படி புரியல. எல்லோருக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகள், வணக்கங்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மூவி டீமுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். மணிமேகலை தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பார்க்கிங்கை வந்து உங்களோட ஓன் மாதிரி யூ அப்ரிஷியேட்டட் அண்ட் ரொம்பவே செலிப்ரேட் பண்ணுங்க. ரியலி மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார்.